இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிபி சார், சிபி சார் உங்களதான். என்னாச்சு சிபி சார்? மாமா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. நீங்க அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி வரீங்க, கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிறீங்க. இப்ப அவரு குழந்தை மாதிரி. அவரு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். பதில் சொல்றதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இத்தனை வருஷம் கழிச்சு அவர் கூட பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னும் என்ன சிபி சார்? என்ன உங்க அப்பாவையும் விட்டுட்டு தனியா போய் வாழணுமா? அப்பதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல? ஏன் இப்படி உறவுனாலே ஒதுங்கி ஓடுறீங்க சிபி சார்? சிபி சார், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்க. சிபி சார், என்னாச்சு? ஏன் அழறீங்க? ஒண்ணும் இல்ல தமிழ். சிபி சார் ப்ளீஸ், என்னாச்சுன்னு சொல்லுங்க. அப்பா அவர் சின்ன சின்ன விஷயத்த கூட என்ன கேட்கும் போது ரொம்ப கில்ட்டா இருக்கு தமிழ். கிட்டத்தட்ட அவர் லைஃப்ல ஒரு 20 வருஷத்தை இழந்துட்டார்ல. என்னால தானே அவர் இப்ப குழந்தை மாதிரி இருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு தமிழ். என்ன சிபி சார், என்ன பேசுறீங்க? இல்ல தமிழ், அவர் எல்லார் மாதிரியும் நார்மலா இருக்கிற மாதிரி வெளியில கூட்டிட்டு போகும்போதும் எல்லா பொருளையும் அதிசயமா பாக்குறதும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எக்ஸைட்டட் ஆறதும் நமக்கு தெரியும்ல. ஆனா அத மத்தவங்க வேடிக்கையா பாக்குறாங்கல்ல. சிபி சார், முதல்ல நீங்க அவரை அப்படி பார்க்காதீங்க. இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற குடுப்பனன்னு நினைச்சுக்கோங்க. வழக்கமா இந்த உலகத்துல எல்லா குழந்தைங்களுக்கும் தான் அப்பா தான் உலகத்தை காட்டுவாரு. ஆனா இங்க முதல் முறையா ஒரு பையனே தான் அப்பாவுக்கு உலகத்தை காட்டுறாரு. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மாமாவோட கடந்த காலத்தெல்லாம் நீங்க தான் சிபி சார் மீட்டு கொடுக்கணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவரு தான் பையனாவே உங்களை பார்க்கல. ஏதோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அவருக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி எக்ஸைட் ஆகுறாரு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அவர் கூடவே இருங்க. என்ன பாக்குறீங்க? கரெக்ட் தான் தமிழ். இப்படி நான் யோசிக்கவே இல்லைல்ல. இனிமே நான் எப்பவும் அப்பா கூட தான் இருப்பேன்.